குடியில் வாசலில் படுக்கும் பறவைகள். அது ஜனவரி மாசம். குளிர் பயங்கரமா இருந்துச்சு. சாயந்தரம் 5 மணிக்கே எல்லாரும் ஸ்வெட்டர் எல்லாம் போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு சாயந்தரம் 4 மணி. சோட்டுக்கிளியோட வீட்டு வாசல்ல ஒரு ஆட்டோ வந்து நின்னுச்சு. துணி, சிச்சு, சோட்டு 3 பேரும் ரெடியா இருந்தாங்க. பசங்க 3 பேரும் வாசல்ல நின்னு டாட்டா சொல்ல ரெடியானாங்க. ஏ பன்னு, நான் சொல்றது சரியா கேட்டுக்கிட்டியா? நாங்க நாளைக்கு காலையில தான் வருவோம். பால் இருக்கு, சப்பாத்தி செஞ்சு ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன். நல்லபடியா சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் அந்த கதவு தாப்பால் இருக்குல்ல, அது பார்த்து பத்திரமா போடு. மெதுவா போட்டாதான் டைட் ஆகாம இருக்கும். ஐயோ அம்மா, எத்தனை தடவை சொல்லுவீங்க? நாங்க என்ன சின்ன பசங்களா? நாங்க மேனேஜ் பண்ணிக்குவோம். நீங்க போய் நல்லபடியா பிரியாணி சாப்பிட்டு வாங்க. டே சின்ன, பார்த்து பத்திரம்டா. சாயங்காலம் மூஞ்சிக்கு நல்லா சோப்பு போட்டு கழுவி என்னோட கிட் பேக்ல ஒரு கிரீம் இருக்கு, அது போட்டுட்டு படு. அப்பதான் ஸ்கின் பாழாவாம இருக்கும். சரிங்கம்மா, நீங்க எங்களை பத்தி கவலைப்படாதீங்க. பத்திரமா போயிட்டு வாங்க. புஜ்ஜி, உங்க 2 பேரும் கலாட்டா பண்ணா எனக்கு போன் பண்ணு. கதவை மட்டும் எந்த காரணத்து கொண்டும் திறக்காதீங்க. குளிர் புலி மாதிரி இருக்கு. சரி அம்மா, போயிட்டு வாங்க. ஹாப்பி ஜர்னி. அம்மாக்கள் 3 பேரும் ஆட்டோ ஏறி அங்கிருந்து போயிட்டாங்க. அத பார்த்து பசங்க எல்லாரும் ஹாப்பியா வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. சாயந்தரம் 6 மணி ஆச்சு. வெளியில மெதுவா இருட்ட ஆரம்பிச்சுது. பசங்க வீட்டுக்குள்ள உக்காந்துக்கிட்டு டிவி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப பன்னு ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தான். ஏய், வீட்ல மம்மி அவங்க யாருமே இல்லல. நம்ம ஏதாவது பார்ட்டி பண்ணலாமா? ஏதாவது ஸ்பைசியா சாப்பிடணும் போல இருக்கு. இப்ப என்ன பண்றது? ஸ்பைசியா மிச்சர் இருக்கு. ஐயோ மிச்சரா, அது போரு. சுட சுட சமோசா சாப்பிடலாமா? நம்ம தெரு முனையிலேயே ஒருத்தர் சமோசா விக்கிறாரு. அவங்க அங்க செய்யற சமோசா வாசனை நம்ம வீடு வரைக்கும் வருது. வாங்க போய் சாப்பிட்டு வரலாம். வேண்டாண்டா பன்னு, எங்க அம்மா குளிர் அதிகமா இருக்கு, வெளியே போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. நான் வரவே மாட்டேன், நீங்க போங்க. ஐயோ பைத்தியக்காரி, இருக்கிற சமோசா கடைக்கு போய் சமோசாவை கொண்டு வர எவ்வளவு நேரம் ஆக போகுது? நான் சின்னுவ கூட்டிட்டு போறேன். டே சின்னு, ஏய் வரியாடா, போலாம். சமோசா அப்படின்னா கண்டிப்பா நான் வரேன். ஆனா போயிட்டு சீக்கிரம் வந்துடணும், சீரியல் நேரம் ஆயிடுச்சு. சரி சரி, வாடா போலாம். புஜ்ஜி, நீ தனியா வீட்ல ஒண்டியா இருப்பியா? அப்போ புஜ்ஜி அதை கேட்டு பயந்து, வேண்டாம் வேண்டாம், நானும் வரேன் உங்க கூட. அப்படியே அவங்க 3 பேரும் டிவிய அப்படியே ஆன்லயே வச்சுட்டு மெதுவா வீட்டை விட்டு வெளியில வந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க அந்த தெரு ஓரத்துல இருக்கிற ஒரு சமோசா கடைக்கிட்ட ஓடி வந்தாங்க. அப்போ பன்னு சுட சுட சமோசாவை சாப்பிட்டுக்கிட்டு, பாத்தீங்களா டேஸ்ட் எவ்வளவு நல்லா இருக்குன்னு? இந்த தடவை சமோசாக்கு நல்ல காம்பினேஷன் கிடைச்சிருக்கு. சமோசாவை சாப்பிட்டு பேசி முடிச்சு சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்தாங்க. பன்னு கேட்டு திறந்து மெயின் டோர் கிட்ட வந்தான். கைய வச்சு கதவை தள்ள பார்த்தா, ஆனா கதவை திறக்க முடியல. ஐயோ, கதவு ரொம்ப டைட் ஆயிடுச்சு. சின்னு, நீ தொரு. சின்ன வந்து தள்ளி பார்த்தா, ஆனாலும் டோர் ஓபன் ஆகல. டேய் பன்னு, நீ வரும்போது தாப்பால போட்டுட்டியாடா? ஐயோ, நான் தாப்பால போடலையே. காத்துக்கு கதவு தான் சாத்திக்கிச்சு போல. போகும்போது சோட்டு அத்தை கூட சொன்னாங்க, கதவு காத்துக்கு சாத்திக்கிச்சுன்னா கஷ்டம், திறக்கிறது லாக் ஆயிடும் அப்படின்னு. நம்ம தான் சரியா காது கொடுத்து கவனிக்காம விட்டுட்டோம். பன்னுவுக்கு இதயமே நின்னு போச்சு. ஐயோ, என்ன இது? கதவு சாத்திக்கிச்சா? அப்போ எல்லாமே போச்சா? என்னோட சுட சுட சப்பாத்தி, என்னோட பெட்ஷீட் எல்லாம் போச்சு. அம்மா, இப்போ என்ன பண்றது? சாவி எங்கடா இருக்கு? சாவியா? ஐயோ, சாவி சமோசா வாங்க போகும்போது டேபிள் மேலதான் இருந்துச்சு. அங்கேயே மறந்து வச்சுட்டோம். இப்போ வீட்டுக்குள்ள இருக்கு. பாவம், எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. 3 பேரும் முகத்தை பாத்துக்கிட்டாங்க. வெளியில சில்லுன்னு காத்து வீசிக்கிட்டு இருந்துச்சு. ராத்திரி 8 மணி ஆச்சு. குளிர் பயங்கரமா இருந்துச்சு. பசங்க கதவு திறக்க எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஆனா எல்லாமே உள்ள இருந்து லாக் ஆயிருந்துச்சு. டே பன்னு, ஜன்னல் வழியா சீரியலை பாருடா. இன்னைக்கு நம்ம சீரியலையே பார்க்கலடா. சீரியல் பத்தி எல்லாம் அப்புறமா பேசலாம். முதல்ல வீட்டு சாவி வீட்டுக்குள்ள இருக்கு. ஜன்னலை உடைச்சிட்டு உள்ள போய் சாவிய கொண்டு வரலாமா? ஐயோ, ஜன்னலை உடைக்கிறதா? அதுக்கப்புறம் அம்மா வந்து எதுக்காக ஜன்னலை உடைச்சிங்கன்னு என்னதான் அடிப்பாங்க. வேண்டாம் வேண்டாம், அம்மா வந்ததுக்கு அப்புறம் எது வேணாலும் பாத்துக்கலாம். சரி சரி, அப்படியே செய்யலாம். எல்லாரும் பின்வாசலுக்கு போய் பார்த்தாங்க. அங்கேயும் கதவு மூடிதான் இருந்துச்சு. மறுபடியும் முன்வாசல் கிட்ட வந்துட்டாங்க. பாவம் பன்னு அழவே ஆரம்பிச்சிட்டான். ஐயோ கடவுளே, சமோசாக்கு ஆசைப்பட்டு போய் இப்போ இந்த
குளிர்ல மாட்டிக்கிட்டுமே இப்ப நம்ம தான் கஷ்டப்படுறோம். எப்படிதான் நம்ம இப்போ உள்ள போறது? பாவம் குளிர் இருக்க இருக்க அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு. 3 பேரும் வாசல்ல கட்டி பிடிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தாங்க. ஐயோயோ, இந்த குளிரை என்னால தாங்க முடியல. காலையில பனியெல்லாம் என் மூஞ்சில கொட்டி எனக்கு ரொம்ப வெடிச்சிருக்கும். அதனால அதுவும் கஷ்டம்தான். டேய், நாங்க உயிரை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா நீ உன்னோட பியூட்டியை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியா? நீ சொல்றது சரியாடா? அங்கேயே இருக்கிற செடிகளை எல்லாம் பார்த்து, நல்ல ஐடியா. இலைங்க குளிர்ல இருந்து நம்ம உடம்ப காப்பாத்த போகுது. சின்ன போய் ஒரு பெரிய இலைய கொண்டு வந்து அத அவனுடைய முகத்துல மாஸ்க் மாதிரி போட்டுக்கிட்டான். அது பார்க்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அவனுடைய 2 கண்ணு மட்டும்தான் வெளியில தெரிஞ்சுது. டேய், உன்னை பார்த்தா பேய் கூட பயந்து போயிடும். மூஞ்சில இருக்கிற இலைய எடுத்து வீசு. இல்ல இத நான் விடவே மாட்டேன். இது என்னோட பியூட்டி ஹெர்பல் வேணும்னா நீங்களும் போட்டுக்குங்க. இல்ல எனக்கு இலை வேண்டாம். எனக்கு பெட்ஷீட் தான் வேணும். பாவம் பன்னுவால குளிர் தாங்க முடியல. பல்லெல்லாம் உதற ஆரம்பிச்சுது. அப்பதான் பன்னு எட்டி பக்கத்து வீட்டு காம்பவுண்ட பார்த்தான். அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய நாய்க்குட்டி பைரவன் மெதுவா நடந்து பன்னு பக்கத்துல வந்தான். பூ 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 பூ, என்ன இந்த குளிருக்கு எல்லாரும் நடுங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சு. அப்ப பன்னு பைரவனை பார்த்து சந்தோஷமா, டேய் பைரவா வந்துட்டான். பைரவா வா பைரவா, என்ன காப்பாத்த வந்திருக்கியா? என்னோட நண்பன் தானே நீ. இன்னைக்கு எங்க எல்லாரையும் காப்பாத்த நீ வந்திருக்க. உனக்காக தான் எல்லாரும் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். நீ எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தானே? பன்னு போய் பைரவனை கட்டி பிடிச்சுக்கிட்டான். அவன் ரொம்ப கதகதப்பா இருந்தான். அட, எவ்வளோ சூடா இருக்கு ஸ்வர்க்கம். புஜி, சின்னு வாங்கடா. நம்ம பைரவன் நம்மள காப்பாத்துறதுக்காக வந்திருக்கான். ஐயோ, நான் வரமாட்டேன். அந்த நாயி குளிச்சு எவ்வளவு நாளாச்சோ என்னவோ, நான் கட்டி பிடிக்க மாட்டேன். இந்த குளிருக்கு சாவறதுக்கு பதிலா நம்ம பைரவா எவ்வளோ மேல். வாங்கடா. புஜ்ஜி போய் பைரவனுக்கு பின்னாடியே உக்காந்துக்கிட்டான். பாவம் பைரவன் மட்டும் அப்படியே தரையில உக்காந்துக்கிட்டு இருந்தான். ஆனா சின்னும் அந்த இலையோட மாஸ்க் போட்டுக்கிட்டு பைரவனை விட்டு கொஞ்சம் தள்ளியே தான் நின்னுக்கிட்டு இருந்தான். அப்ப பைரவன் அவன் மனசுக்குள்ள, எல்லாருமே குளிருக்கு வந்து என்ன அணைச்சுக்கிறாங்க. பரவாயில்ல, இது குளிர்காலம் இல்ல. ராத்திரி 1 மணி ஆச்சு. பசிக்கவும் செய்யுது, குளிரவும் செய்யுது. இதுல தூக்கம் வேற இல்ல. பன்னுவுக்கு தூக்கம் வருது. ஆனா அவனால தூங்கவும் முடியல. அவன் கண்ண மூடிக்கிட்டு, அடடே, ஆகாயத்துல எவ்வளோ பெரிய இட்லி சுத்தமும் சட்னி. அந்த இட்லி என்ன தேடிதான் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு காத்த கடிச்சான். டே பன்னு, அது சந்திரன்டா, இட்லி இல்ல. சும்மா படுத்து தூங்குடா. அன்னைக்கு ராத்திரி அவங்க பட்ட பாட பார்த்து ஆகாயத்துல இருக்கிற நிலா கூட சேர்ந்து நட்சத்திரங்கள் எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சுது. பன்னுவுக்கு பசி பிரச்சனை, பசங்களுக்கு தூக்கம் இல்ல அப்படிங்கிறது பிரச்சனை. பாவம், அன்னைக்கு ராத்திரி மறக்க முடியாத ஒரு ராத்திரியா ஆயிடுச்சு. காலையில 6 மணி. சூரியன் இன்னும் வரல. ஆனா வெளிச்சம் வந்துச்சு. கேட்டு கிட்ட ஆட்டோவும் வந்து நின்னுச்சு. நம்ம வந்தாச்சு. குழந்தைங்க இன்னும் படுத்து தூங்குவாங்க, வாங்க எழுப்பலாம் அப்படின்னு 3 பேரும் உள்ள வந்தாங்க. அந்த காட்சியை பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. பக்கத்து வீட்டு நாய் நடுவுல உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை சுத்தி பசங்க 3 பேரும் படுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுலயும் கொஞ்சம் தூரத்துல சின்னுவோட முகத்துல இலை மாஸ்க் வேற இருந்துச்சு. பார்க்க ஒரு சின்ன பேய் மாதிரியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். கதவு சாத்தி இருந்துச்சு. அம்மாக்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னே புரியல. ஏ பசங்களா, என்னங்கடா ஆச்சு உங்களுக்கு? வெளியே போயும் நாயை கூட படுத்து தூங்குறீங்க. அப்போ சிச்சு சின்னுவ பார்த்து, ஐயோ, யார் அது? ஏலியனா? என் புள்ள எங்க? அப்போ சின்ன அவனுடைய முகத்துல இருக்கிற அந்த இலையை எடுத்து, மாமா நான் தாம்மா, இது என்னோட பியூட்டி மாஸ்க். எல்லாரும் வந்தாங்கன்னு பைரவன் அங்கிருந்து போயிட்டான். அட, என்னாச்சு புஜ்ஜி? கதவை சாத்தி இருக்கு, சாவி இல்லையா? பன்னு அழுதுகிட்டே, காத்துக்கு கதவு சாத்திக்கிச்சுமா. எங்களுக்கு சாவி இல்லாம நாங்க எல்லாரும் வெளியே தான் இருந்தோம். குளிர் அதிகமா இருந்துச்சு. சரி, எப்படியாவது உள்ள போய் படுத்து தூங்கலான்னு பார்த்தா சாவி உள்ளவே ஆயிடுச்சு. ஐயோ, அப்படியா? இப்ப வீடை எப்படி திறக்கிறது? ஜன்னலை உடைக்கலாமா? சோட்டு ஒரு கல்லை எடுத்து ஜன்னல் கண்ணாடிய உடைக்க முயற்சி பண்ணா. ஐயோ, ஜன்னலை உடைக்கிறதா? நில்லுங்கம்மா நில்லுங்க. நான் கொஞ்சம் கையெல்லாம் தொடச்சுக்கிறேன். ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. பன்னு அவனுடைய பாக்கெட்டுக்குள்ள கைய போட்டு கச்சிஃப் எடுக்கும் போது கச்சிஃபோட சேர்ந்து ஏதோ ஒண்ணு வந்து கீழே விழுந்துச்சு. அது வீட்டோட சாவி. எல்லாரும் பன்னுவை பார்த்தாங்க. பன்னு அப்பாவியா முழிச்சுக்கிட்டு இருந்தான். டே, இந்த சாவி என் ஜோப்ல தான் இருந்துச்சா?
ஓஹோ, நேத்து சாயங்காலம் சமோசா வாங்க போகும்போது சாவிய கூட காசோட சேர்த்து ஜோபிலேயே தூக்கி போட்டுட்டு போயிருக்கேன். சோட்டு கல்ல கீழே தூக்கி போட்டுட்டு பன்னுவ பார்த்து கோவமா, ஐயோ நாசமா போனவன, சாவியை எடுத்து ஜோபுக்குள்ள அறைய வச்சுக்கிட்டு நைட்டு முழுக்க நாயை கட்டி பிடிச்சி தூங்குனியா உன்ன. பியூட்டிக்காக என் பையன் மூஞ்சிக்கு இலையோட மாஸ்க் போட்டு படுத்துக்கிட்டு இருந்தான். ரொம்ப சந்தோஷம்டா. நீ பரவாயில்லடா, நீ ஒரு பேய். உன்னோட மரவால இன்னைக்கு எங்களை வெளியே உட்கார வச்சுட்ட. பன்னு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சான். சாரி மம்மி, சமோசா சாப்பிட்டு அந்த ருசியில நான் சாவியையே மறந்துட்டேன். இது மூலியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மனுஷங்களோட நாய் தான் சூடா இருக்கும்னு. எல்லாரும் அந்த சாவி வச்சு கதவை திறந்துட்டு உள்ள போனாங்க. அன்னைக்கு ராத்திரி கஷ்டமான ராத்திரியா இருந்தாலும் நினைச்சு பார்த்து சிரிக்கிற ஒரு ராத்திரியாவும் இருந்துச்சு. ஆனா பன்னுவ அவனை சீக்கிரம் யாரும் மன்னிக்கவே இல்ல. அவனை திட்டி அவனை ஒரு வழியாக்கி அன்னைக்கு துவைச்சு அவனை காயவும் போட்டுட்டாங்க. பிடிக்காத குழம்பு சமைத்த அம்மா. சாயந்தரம் 4 மணி ஆச்சு. ஸ்கூல் பெல்லும் அடிச்சுது. டங் டங். அவ்வளவுதான். புஜ்ஜி, பன்னு, சின்னு 3 பேருமே ஸ்கூல்ல இருந்து வேக வேகமா வெளியில வந்தாங்க. அப்போ பன்னு கிளி வயிறு பிடிச்சுக்கிட்டு, அப்பாடா இன்னைக்கு எப்படா ஸ்கூல் முடியும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தேன்டா. எனக்கு இன்னைக்கு ரொம்ப பசி, வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிடணும்டா. உனக்கு எப்பவுமே பசிதானடா? காலையில ப்ரேயர் டைம்லயும் டிஃபன் பாக்ஸையே பார்த்துக்கிட்டு இருந்தா, அப்படி இன்னைக்கு உங்க அம்மா என்னத்தடா சமைச்சு கொடுத்தாங்க? எங்க அம்மா இன்னைக்கு சாயந்தரம் எனக்கு சுட சுட உருளைக்கிழங்கு பஜ்ஜியும் தொட்டுக்க டொமேட்டோ சாஸும் கொடுக்குறேன்னு சொன்னாங்கடா. நல்லா யோசிச்சு பாரு, உருளைக்கிழங்கு பஜ்ஜி டொமேட்டோ சாஸ் நினைச்சாலே சூப்பரா இருக்குல்ல. அப்போ புஜ்ஜி அதை கேட்டு, எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்ல எங்க அம்மா இன்னைக்கு சிக்கன் ஃப்ரை பண்ணிருப்பாங்க. என்னது சிக்கனா? ஆனா இன்னைக்கு சண்டே இல்லையே, அப்புறம் என்ன ஸ்பெஷல்? நேத்து தான் நான் எங்க அம்மா கிட்ட சண்டை போட்டேன், தினமும் இந்த சாம்பாரே ஊத்திக்கிட்டு இருக்கியேன்னு. அதுக்கு எங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே, சரி சரி நாளைக்கு உனக்கு சிக்கன் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எங்க அம்மா பேச்சு தவற மாட்டாங்க. இன்னைக்கு நிச்சயமா அவங்க சிக்கன் ஃப்ரை செஞ்சு வச்சிருப்பாங்க. வீட்டுக்கு போய் நான் நல்லா சாப்பிட போறேன். வாவ் புஜ்ஜி, நீ ரொம்ப லக்கி தெரியுமா? நாளைக்கு ஸ்கூலுக்கு வரும்போது ஒரே ஒரு சிக்கன் ஃப்ரை கொண்டு வரியா ப்ளீஸ்? அதெல்லாம் கொண்டு வர முடியாது. முதல்ல நான் சாப்பிடணும், அப்புறம் எங்க அம்மா சாப்பிடணும். எங்களுக்கே அது பத்தாது. சரி, நான் வீட்டுக்கு போறேன். எங்க அம்மா என்ன சமைச்சு கொடுக்க போறாங்களோ. 3 பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்புனாங்க. புஜ்ஜிக்குருவி மட்டும் சிக்கன் குழம்பு கனவு கண்டுக்கிட்டே சந்தோஷமா வீட்டுக்கு போனா. புஜ்ஜி கேட்டு திறந்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போனா. அப்ப சமையலறையிலிருந்து ஏதோ வேகிற சத்தம் கேட்டுச்சு. புஜ்ஜிக்குருவி பேக சோஃபால தூக்கி போட்டுட்டு சத்தமா, அம்மா நான் வந்துட்டேன், பசிக்குது, என்ன செஞ்சிருக்க? சீக்கிரமா சாப்பாடு கொண்டு வந்து போடுமா. இன்னைக்கு அந்த மேத்ஸ் டீச்சர் என் உயிரை எடுத்துட்டாங்க, எனக்கு அதுல ரொம்ப பசிக்குது. அப்போ துணி சமையலறையில இருந்து, வந்துட்டியாமா, போய் முகத்தை கழுவிட்டு வா, சுட சுட சாப்பாடு போடுறேன். புஜ்ஜி முகத்தை கழுவுறதுக்காக போனா. அம்மா வாசு மூக்க தொலைக்குதுமா, ஃப்ரை பண்ணிட்டியா? லெக் பீஸ் இருக்காமா? ஆ ஃப்ரை மாதிரி தான், நீ போயிட்டு வா. புஜ்ஜி அவனுடைய மனசுக்குள்ள, அப்பாடா ஃப்ரையாமா, இன்னைக்கு பண்டிகை தான், பன்னு பொறாமையில சாக போறான். புஜ்ஜி குருவி கை காலெல்லாம் கழுவிட்டு சீக்கிரமா டேபிள்ல வந்து உட்காந்தா. அப்போ துணிக்குருவி சமையலறையிலிருந்து ஒரு கிண்ணத்தை கொண்டு வந்தான். புஜ்ஜியோட பார்வை முழுக்க அந்த கிண்ணத்துல தான் இருந்துச்சு. இந்த புஜ்ஜி, சுட சுட சாப்பாடு, நெய்யி, அப்புறம் நீ கேட்ட ஸ்பெஷல் ஃப்ரை. புஜ்ஜி ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ துணிக்குருவி அந்த கிண்ணத்தோட மூடியை எடுத்தான். ஆனா புஜ்ஜி எதிர்பார்த்த மாதிரி அதுல சிக்கன் பீஸ் இருக்கல. அது பச்சை கலர்ல, சிகப்பு கலர்ல, ஏதோ காய்கறி வேக வச்சு கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. புஜ்ஜி ரொம்ப ஆச்சரியப்பட்டா. அப்ப அவ அவங்க அம்மா கிட்ட, அம்மா என்னம்மா இது, சிக்கன் சுருங்கி போயிருக்கு, ஒருவேளை வயசான கோழியை கொண்டு வந்து சமைச்சியா? அப்ப துணி அந்த குழம்பு ஊத்தி, இது சிக்கன் இல்ல புஜ்ஜி, இது பாவக்காய், வெல்லத்தை சேர்த்து பண்ணிருக்கேன், கசப்பே இருக்காது, இது சாப்பிட்டா வயிற்றுல இருக்கிற புழுக்கள் எல்லாம் செத்து போயிடும், சாப்பிடு சாப்பிடு. புஜ்ஜியால அவங்க அம்மா சொன்னதை தாங்கிக்கவே முடியல. அவ திடீர்னு பாதாளத்துக்குள்ள விழுந்த மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆச்சு. அவ அந்த சாப்பாடு தட்டை தள்ளி வச்சுட்டு அவங்க அம்மாவை பார்த்து கோவமா, என்னது பாவக்காயா? அம்மா நீ என்ன ஜோக் பண்றியா? நேத்து தானே எனக்கு சிக்கன் செஞ்சு தரேன்னு சொன்ன. நான் நீ சிக்கன் செஞ்சிருப்பேன்னு ஆசை ஆசையா வந்து சாப்பிடலான்னு உக்காந்தா இந்த கசப்பான பாவக்காய் சமைச்சு கொடுத்தேன்னு ஏமாத்துற? ஐயோ புஜ்ஜி, நேத்து மார்க்கெட்டுக்கு போயிருந்தப்போ சிக்கன் கடை இல்ல, சிக்கன் கடையை மூடிட்டு போயிட்டாங்க. நான் என்ன பண்றது சொல்லு? அப்ப பக்கத்துல பாவக்காய் இருந்துச்சு,
உனக்கு வர வர வயிறு வலி அதிகமா இருக்குல்ல, இந்த பாவக்காவை சமைச்சு கொடுத்தா வயிறு வலி குறையும்னு தான் வாங்கிட்டு வந்து சமைச்சேன். அப்போ புஜ்ஜி ரொம்ப சோகமா, இல்ல எனக்கு இது வேண்டாம், இது கசக்கும், நான் சிக்கன் சாப்பிடலான்னு ஆசையா இருந்தேன், ஆனா நீ என்னை ஏமாத்தி பாவக்காய் செஞ்சு வச்சிருக்க, உனக்கு என் மேல பாசமே இல்லம்மா, என் மேல பாசம் சுத்தமா இல்ல. என்ன புஜ்ஜி இது, உன் மேல எனக்கு பாசம் இல்லையா? உனக்காக தானே ஆசை ஆசையா சமைச்சு வச்சேன். இல்ல போய் பக்கத்து வீட்டு பன்னுவோட அம்மாவை பாரு, அவனுக்கு தினமும் சுட சுட பஜ்ஜி பக்கோடா செஞ்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி சின்னுவோட அம்மா அவனுக்கு தினமும் விதவிதமான ஸ்வீட் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா நீ நான் என்ன கேட்டாலும் எனக்கு சமைச்சு தர மாட்டேங்கிற. நீ தான் என்ன பெத்தியா இல்ல குப்பை தொட்டில இருந்து தூக்கிக்கிட்டு வந்தியா? புஜ்ஜி சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு துணியோட கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. புஜ்ஜி, வார்த்தையை பார்த்து விடு, பாசத்தோட சமைச்சு கொடுத்தா நீ குப்பை தொட்டில இருந்து உன்னை பொறுக்கிட்டு வந்தேன்னு கேக்குற. பன்னு அந்த உருளைக்கிழங்கு பஜ்ஜியை சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா உருளைக்கிழங்கு மாதிரி ஆயிருக்கான். 2 அடி எடுத்து வச்சாலே மயக்கம் வருது. உனக்கு அப்படி ஆகணுமா? ஆமா, எனக்கு உருளைக்கிழங்கு மாதிரி தான் ஆகணும். நான் குண்டானாலும் பரவாயில்ல, 2 அடி எடுத்து வச்சு மயக்கம் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பிடிச்சது தான் நான் சாப்பிடுவேன். அது வரைக்கும் நான் சாப்பிடவே மாட்டேம்மா. புஜ்ஜி குருவி ரொம்ப கோவமா தட்டை தள்ளி விட்டுட்டு அவ செவுரு பக்கமா திரும்பி உக்காந்து அழ ஆரம்பிச்சிட்டா. சரி, உன்னோட விருப்பம், பசிச்சா இதே சாப்பிட போற, நான் உனக்காக வேற எதுவும் சமைக்க மாட்டேன். துணி அங்கிருந்து கோவமா சமையல் அறைக்குள்ள போயிட்டா. ஆனா அவன் மனசுக்குள்ள கஷ்டம் இருந்துச்சு. பாவம் பொண்ணு ஆசையா கேட்டத அவளால சமைச்சு கொடுக்காம போச்சே அப்படிங்கிறதுக்காக துணியும் சாப்பிடாம அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தா. 1/2 மணி நேரம் ஆச்சு. புஜ்ஜி இன்னும் அழுதுகிட்டே தான் இருந்தா. துணி அமைதியா இருந்தா. அப்பதான் துணியோட வீட்டுக்கு பன்னு கிளி வந்தான். அப்போ பன்னு கிளி காத்துல வர வாசத்தை நல்ல முகர்ந்து பார்த்துட்டு, ஆஹா, ஏதோ வறுத்த மாதிரி மனம் வருது, ஆயில் ஸ்மெல் வருது, நிச்சயமா இது ஏதோ போட்டு பொரிச்சு எடுத்த மாதிரி தான் இருக்கு. புஜ்ஜி சொன்னது உண்மைதான், அத்தை அவளுக்காக சிக்கன் ஃப்ரை பண்ணிருக்காங்க போல தெரியுதே. பன்னு உடனே புஜ்ஜியோட வீட்டுக்குள்ள போனா. ஹாய் புஜ்ஜி. ஹாய் ஆண்டி. என்ன வீடு ரொம்ப அமைதியா இருக்கு, வாசமும் நல்லா வருது. என்ன புஜ்ஜி, கண்ணுல கண்ணீரு, ஆனந்த கண்ணீரா? சிக்கன் ஃப்ரைய பார்த்த உடனே ஆனந்த கண்ணீர் வந்துச்சா? புஜ்ஜி அதுக்கு பதில் கொடுக்கல. அவ கோவமா பன்னுவ முறைச்சுக்கிட்டே இருந்தா. வா பன்னு, உனக்கும் ஆனந்த கண்ணீர் வேணுமா? பிளேட்ல இருக்கிறத சாப்பிடு. பன்னு அந்த பிளேட்ல இருக்கிறத பார்த்து, அட என்ன இது, நல்ல செவசெவன்னு இருக்கு, சிக்கன் 65யா? வாவ், துணி ஆண்டி, எனக்கு சிக்கன் 65னா ரொம்ப பிடிக்கும். புஜ்ஜி அழுகைய நிப்பாட்டிட்டு கோவமா, ஆமாண்டா, சிக்கன் 65 ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாத்தையும் நீயே சாப்பிடு, என்னோட பங்கையும் சேர்த்து நீயே சாப்பிடு. உண்மையாவா புஜ்ஜி, எனக்காக தியாகம் பண்றியா? நீ தேவதை. ஆண்டி, ஒரு ஸ்பூன் கொடுங்க, நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். அப்போ துணி சிரிச்சுக்கிட்டே, வேண்டாம் பன்னு, அது உனக்கு பிடிக்காது. என்னது, எனக்கு பிடிக்காதா? ஃப்ரைனா எனக்கு உயிர் அப்படின்னு புஜ்ஜிய பார்த்து, பாவம் புஜ்ஜிக்கு வயிறு ரொம்பிடுச்சு போல, அப்புறம் எதுக்காக இதெல்லாம் வேஸ்ட் பண்ணணும்? பன்னு புஜ்ஜி பக்கத்துல இருக்கிற தட்டை அவன் பக்கத்துல எடுத்து வச்சுக்கிட்டான். அதுல இருக்கிற குழம்பையும் சாப்பாட்டையும் கலந்து ஒரு வாய் எடுத்து வாயில வச்சான். அப்ப பன்னு சிரிச்சான். தடவை அவனுக்கு எதுவுமே தெரியல. மறுபடியும் ஒரு வாய் எடுத்து வச்சான். அப்போ கொஞ்சமா நாக்குக்கு கசப்பு தெரிஞ்சுது. அதுக்கடுத்து இன்னொரு தடவை சாப்பிட்டா நேரா கசப்பு தொண்டு வரைக்கும் போயிடுச்சு. அவ்வளவுதான். சிரிச்சுக்கிட்டு இருந்த பன்னுவோட முகம் திடீர்னு வாடி போச்சு. அவன் வாயில போட்டுக்கிட்டு இருக்கிற சாப்பாட அவனால முழுகவும் முடியல, துப்பவும் முடியல. என்னாச்சு பன்னு, நல்லா இருக்கா? பாவம் பன்னு சத்தமா கத்தி, ஐயோ ஐயோ ஆண்டி, அட கடவுளே, வாயெல்லாம் கசக்குதே, தொண்டையெல்லாம் கசக்குதே, இது ஃப்ரை இல்ல, இது ஏதோ மருந்து. ஆண்டி ப்ளீஸ், குடிக்கிறதுக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் தண்ணியை கொடுங்க ஆண்டி. பன்னு பைத்தியக்கார மாதிரி அங்கேயே குதிக்க ஆரம்பிச்சிட்டான். தண்ணியை தேடிக்கிட்டு இருந்தான். தண்ணி தண்ணி, வாட்டர் டேங்க் எங்க இருக்கு? சர்க்கரை டப்பாவோ இல்ல வெள்ளத்தையோ கொடுங்க ஆண்டி ப்ளீஸ். புஜ்ஜி நீயே சொல்லு, கசப்பு தாங்க முடியல, ஆண்டி கிட்ட நீயே சொல்லு. புஜ்ஜி பன்னு பண்ற டான்ஸ பார்த்து அவளுடைய கோவத்தை எல்லாம் மறந்து சந்தோஷமா சிரிக்க ஆரம்பிச்சா. பாத்தியா, அதான் பாவக்காவோட பவர். நான் சாப்பிட மாட்டேன்னா அத நீ சாப்பிட்டல, அதான் நல்லா அனுபவி. துணி சிரிச்சுக்கிட்டே தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தா. இந்த பன்னு, தண்ணியை குடி, நான் சொன்னல அது பாவக்கா உனக்கு பிடிக்காது அப்படின்னு. பாவம் பன்னு துணி கொடுத்த அந்த தண்ணிய வேக வேகமா குடிச்சிட்டு துணியை பார்த்து, பாவக்காவா, அதை போய் யாராவது குழம்பு செய்வாங்களா ஆண்டி? ஒருவேளை அப்படி செஞ்சாலும் எதிரிகளுக்கு கொடுக்கணுமே ஒழிய குழந்தைங்களுக்கு கொடுத்தா தப்பு இல்ல?
நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பலியாடா ஆக்கிட்டீங்களே. இனிமே இந்த பாவக்காவை நினைச்சாலே எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குமே. பன்னு ரொம்ப எமோஷனலா பேசினதை பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே சிரிச்சாங்க. புஜ்ஜி கிட்ட இருந்த கோவமும் பறந்து போச்சு. சரி பன்னு, உன் கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல. இந்தா இந்த வெல்லத்தை சாப்பிடு. பன்னுவுக்கு வெல்லம் கொடுத்ததும் பன்னு வெல்லத்தை சாப்பிட்டு, அப்பாடா எப்படியோ தப்பிச்சிட்ட. புஜ்ஜி நீ ரொம்ப லக்கி. இந்த குழம்பு சாப்பிடாம எஸ்கேப் ஆயிட்ட. ஆனா உனக்கு பசிக்கலையா? ரொம்ப பசிக்குதுடா. ஆனா இந்த பாவக்காய் குழம்புல சாப்பிட முடியாதே. துணிக்குருவி புஜ்ஜி கிட்ட வந்து, புஜ்ஜி சாரிமா, உனக்கு பிடிக்காதுன்னு அம்மா தெரிஞ்சும் செஞ்சது தப்புதான். ஆனா இது உடம்புக்கு நல்லதுன்னு செஞ்சேன். சரி நீ இதை போட்டு சாப்பிட வேண்டாம். வீட்டுல சுட சுட சாப்பாடும் தயிரும் இருக்கு, கொஞ்சம் மாங்காய் ஊறுகாவும் இருக்கு. அதை போட்டு கலந்து சாப்பிடலாமா? மாங்காய் ஊறுகாய் அப்படின்னு சொன்ன உடனே புஜ்ஜி ஆசையா, உண்மையாவா? ஊறுகாய் வச்சு சாப்பிடவா? அப்ப இந்த பாவக்கா? அத நான் சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்ல. உனக்கு பிடிக்காதுல? நாளைக்கு நிச்சயமா சிக்கன் செஞ்சு தரேன், சரியா? தேங்க்யூம்மா. சாரிம்மா, உன் மேல நான் ரொம்ப கோச்சிக்கிட்டேன்ல. ஆண்டி, உங்க 2 பேருக்காக பலியானல நான். அதனால எனக்கு கொஞ்சம் அந்த தயிர் சாதமும் ஊறுகாவும் வச்சு கொடுத்தீங்கன்னா நானும் அதை சாப்பிட்டுட்டு போவேன்ல. சரி 2 பேரும் வந்து உட்காருங்க. துணிக்குருவி சுட சுட சாப்பாட்டுல கொஞ்சம் தயிரை கலந்து அதுக்கு நடுவுல ஊறுகாவை வச்சு புஜ்ஜிக்கும் பன்னுவுக்கும் கொடுத்தா. புஜ்ஜி பன்னு 2 பேருமே அந்த சாப்பாடை சாப்பிட்டு பார்த்து, ஆஹா இது வல்லவோ ஸ்வர்க்கம். அந்த பாவக்காய் ஒரு கெட்ட கனவு, இந்த மாங்காய் ஒரு நல்ல கனவு. ஆண்டி, நாளைக்கு சிக்கன் பண்ணும்போது தெரியாம கூட இந்த பாவக்காவை அது கூட கலந்துடாதீங்க. டேய், நாளைக்கு நீ வராத. நாளைக்கு சிக்கன் எல்லாமே எனக்கு தான் சொந்தம். அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு நீ சாப்பிட வேண்டிய பாவக்காவை நான் சாப்பிட்டேன்ல, அப்படின்னா நாளைக்கு நீ சாப்பிட வேண்டிய சிக்கனையும் நான் தான் சாப்பிடுவேன். 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. துணி பசங்க திருப்தியா சாப்பிட்டத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஆனா அவ மட்டும் அவ செஞ்ச அந்த பாவக்காய் குழம்பு ஊத்தி தான் சாப்பிட்டா. அம்மா செய்யற சமையல்ல சில நேரத்துல சுவை இல்லாம போகலாம், ஆனா பாசம் இல்லாம போனதே இல்ல. அந்த விஷயம் புஜ்ஜிக்கு புரிஞ்சிச்சு. ஆனா பன்னுவுக்கு மட்டும் பாவக்காய் எப்பவுமே ரொம்ப டேஞ்சர் அப்படிங்கிறது மனசுல ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு.